இன்னைக்கு ஸ்ரீலங்கா டே 3யோட நெக்ஸ்ட் பார்ட். ஸ்ரீலங்காவில் நிறைய ட்ரெயின் ஜேர்னிஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அதில் ஒன்று கண்டி டு நுவரேலியா போகிறது. இந்த ட்ரெயின் ஜேர்னிக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ரயில்வே வெப்சைட்லேயே டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் முதல்லே புக் பண்ணி வச்சுருந்தோம். நொறுக்ஸ் இல்லாத ட்ரெயின் ஜேர்னி என்ன ஒரு ஜேர்னி. அதனால நாங்கள் நல்ல நொறுக்கு தீனி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கடைசியாக நாங்கள் போய் சேர்ந்தது நுவரேலியான்ற ஹில் ஸ்டேஷன். எங்களோட மெயின் லக்கேஜஸ் எல்லாத்தையும் எங்களோட கார் டிரைவரானா எடுத்துகிட்டு நுவரேலியா ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. ஸோ ஆன் டைம் எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் போனது ஒரு ரிசர்வாயை பார்க்குறதுக்கு. ஸ்ரீலங்காலேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லுவேன். இதுக்கு நம்ம ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. ஸோ அங்கே நாங்கள் 2 ஆட்டோ எடுத்துகிட்டு இந்த ரிசர்வாயை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆல்மோஸ்ட் இந்த தண்ணி விழுற இடம் 60 ஃபீட்டுக்கு மேலே ஹைட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்தது. இந்த இடம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போன இடம் லவ்வர்ஸ் லீப் வாட்டர் ஃபால். இந்த நாள் ஃபுல்லாகவே தாவுறது, குதிக்கிறது, ஓடுறதுன்னே இருந்துச்சு. இந்த வாட்டர் ஃபாலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த ஊரோட ராஜகுமாரன் அந்த பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு அழகான பெண்ணை லவ் பண்ணி, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு அந்த கிங் ஒத்துக்கலை, அந்த ராஜா ஒத்துக்கலை அப்படின்றதுனால 2 பேரும் இங்கே குதிச்சு இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அதனால இந்த வாட்டர் ஃபாலுக்கு லவ்வர்ஸ் லீப் வாட்டர் ஃபால் அப்படின்னு பேர் வந்திருக்குது. டே 3 அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் நுவரேலியாவில் என்னெல்லாம் பார்த்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.